அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா நியூ அட்மிஷன் வந்திருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து அட்மிஷன் போட்டிருப்போம். சப்போஸ் போட்டவங்கள நம்ம எப்படி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிட் பண்ணுவது, இல்லைன்னா அப்ளிகேஷன் நம்பர் வச்சு எப்படி அட்மிஷன் போடுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து நம்ம வந்து ப்ரொமோஷன் கொடுத்து ப்ரொமோட் பண்ணி எல்லாமே முடிச்சு வச்சுருப்போம். இப்போ வந்து அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு யூஆரில் போய் டிஎன்எமிஸ்ன்னு அடிங்க. இப்போ எமிஸ்ன்னு அடித்த உடனே எமிஸ் டிஎன் ஸ்கூல்ஸ்னு சொல்லி ஃபஸ்ட்டு எடுத்துனே வந்திருக்கோம். அதை போய் டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் சொல்லியிருக்கா, அதை டச் பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே ப்ரொமோஷன் கொடுத்துருந்தா தான் இந்த வேலையை நம்ம பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அது உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே விளக்கமாக கொடுத்துருப்பேன். இப்போ அதை டச் பண்ணோடனே இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அட்மிஷன் பெண்டிங் அட்மிஷன் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, அந்த இடத்துல 2025-26 இருக்கும். இந்த ஆரோ மார்க் எப்படி இது இப்போ டச் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். சரிங்களா? இப்போ இதில் போய் இதை டச் பண்ணுங்க. நீங்கள் டச் பண்ண உடனே இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம ஸ்கூலில் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்துருக்கோமோ அத்தனை ஸ்டூடெண்ட்டோட அந்த நம்பரு, அவங்களுடைய ஃபோன் நம்பரு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கொடுத்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஏப்ரலில் வந்து நம்ம வந்து என்ட்ரி போட்டிருப்போம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மிஷன் போட்டிருப்போம். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து எமிஸில் வந்து அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அட்மிஷன் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம டைரெக்டாக இதை அட்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் எல்லாமே கேட்கும். உங்களோட விண்ணப்ப எண் உள்ளதா? எஸ், விண்ணப்ப எண் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும். சரிங்களா? எல்லாத்தையும் ஒரு தடவை 2 தடவை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. இப்போ இதிலே கேட்டிருப்பாங்க, ப்ளீஸ் ஃபில் த ரெக்யூர்ட் ஃபீல்ட்ஸ்ன்னு இருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கணும்னா ஃபில் பண்ணணும். இந்த ஸ்டார் மார்க் கொடுத்துருக்காங்களா ரெட் கலரில், அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணால் தான் இது வந்து அட்மிட் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பேக் வந்துருங்க. ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். இப்போ வந்து வேறு ஏதாவது ஒரு ஸ்கூல்லேருந்து அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் நம்பரை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி கொண்டு வந்தால் அந்த ஸ்டூடெண்ட் வந்து நம்ம எப்படி வந்து இதில் வந்து அட்மிஷன் போடலாம் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மாணவர் தமிழ்நாட்டில் உள்ள வேறு ஏதேனும் பள்ளியில் இதுவரை பயின்றுள்ளாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் வந்து அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, அந்த நம்பரை மட்டும் வாங்கிட்டு அவங்க படிக்காமல் இங்கே வந்துடுவாங்க. சரிங்களா? அப்படி வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணுவோம்? சப்போஸ் ஊர் மாறி போயிருக்கலாம், எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அப்போ அந்த நம்பரை வந்து வச்சு நம்ம எப்படி போடலாம் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். சப்போஸ் வந்து அவங்க வேறு ஸ்கூலில் படித்து வந்திருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து பழசு தான். எப்பயும் போல் எஸ்ஸுன்னு கொடுத்துட்டு நீங்கள் எஸ்ஸுன்னு கொடுத்துட்டு இதில் வந்து எதாவது ஆதார் நம்பர்னால் இந்த இடத்துல ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு சர்ச் கொடுத்துட்டு நம்ம வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். இது வந்து இந்த இடத்துல வந்து எங்கேயுமே படிக்கல அவங்க, அப்ளிகேஷன் மட்டும்தான், அந்த அப்ளிகேஷன் நம்பர் மட்டும் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்னா நோன்னு கொடுத்துட்டு, சரிங்களா? இங்கே பாருங்கள் கல்வி ஆண்டுன்னு இருக்கா, உங்களோட விண்ணப்ப எண் உள்ளதான்னு கேட்டிருக்கு, எஸ்ஸுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த விண்ணப்ப எண் அப்ளிகேஷன் நம்பரை வந்து இந்த இடத்துல போடுங்க. நீங்கள் இப்போ நான் அவங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் அப்ளிகேஷன் நம்பரை போட்ட உடனே பாருங்களேன், பிரிவு 1 மாணவரின் சுய விவரங்கள், மாணவருடைய பேர் எல்லாமே இதில் வந்து வரிசையாக வந்திருக்கும். ஆதார் நம்பர் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் அவங்க ஸ்டார் மார்க் கொடுத்துருக்க இடத்துல எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபில் பண்ணலைன்னா இது வந்து போகாது உங்களுக்கு. மாணவரிடம் ஜாதி சான்றிதழ் உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. சரிங்களா? அடுத்து தாய்மொழி வந்து அவங்களுடைய மதர் டங் என்னான்னு சொல்லி போட்டுருங்க. அடுத்து வந்து ப்ளட் குரூப்பு தெரிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து போடல. ஸ்டார் மார்க் கொடுத்துருக்க மட்டும் நீங்கள் வந்து கம்பல்சரியாக பண்ணணும். இது எல்லாமே பண்ணியாச்சா? பண்ணி முடிச்சுட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டும் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துருக்கும். சரிங்களா? அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சா?
இப்போ நம்ம பிரிவு 2க்கு போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப விவரங்கள் எல்லாமே கேட்டிருப்பாங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஏப்ரல் மந்த்து அட்மிஷன் போடுறப்ப அவங்கள பற்றி எல்லாமே டீட்டெயில் போட்டிருப்போம். சரிங்களா? அந்த டீட்டெயிலை வந்து இப்போ வந்து என்ன டீட்டெயில்ஸ் கேட்குதோ அது எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணணும் நம்ம. இந்த இடத்துல பாருங்கள், நான் இங்கிலீஷில் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம தமிழில் இது வந்து தமிழில் பதிவிடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து தமிழில் வந்து பதிஞ்சுக்கணும். போட்டுக்கோங்க. அடுத்து தந்தையாரின் கல்வி தகுதின்னு கேட்டிருக்காங்க. அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அதை வந்து அதில் வந்து போட்டுக்கோங்க. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களா அதெல்லாம் இதெல்லாம் வந்து ஸ்டார் மார்க் இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? ஸ்டார் மார்க் இருக்கிற மட்டும் போட்டுக்கோங்க. எதுவுமே இல்லை, சேவ் கொடுத்துருங்க. இப்போ போயிடுச்சு, அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடுச்சு. அடுத்து தகவல் தொடர்பு விவரங்கள்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது எல்லாமேவும் டோர் நம்பர் கேட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து பண்ணுறப்ப கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் என்னடா இவ்வளோ டீட்டெயில்ஸ் கேட்குறேன், ஏன்னா வந்து 5 பேஜஸ் வரைக்கும் அவங்க கேட்டிருக்காங்க அவங்க எல்லாமே. அதான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஸ்டார் மார்க் கொடுத்துருக்க மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் நான். சரிங்களா? அஞ்சலா குறியீட்டுலாம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? போஸ்டல் பின்னு தெரியுங்களா? அந்த பின்னை வந்து அதில் வந்து போட்டுங்க நீங்கள். ரெண்டுமே ஒரே முகவரியில் இருந்துச்சுன்னா அதை வந்து டிக் கொடுத்துருங்க நீங்கள். சரிங்க, கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ப்ளீஸ் வெரிஃபை த மொபைல் நம்பர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ நீங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணால் தான் இதை வந்து சேவ் கொடுக்க முடியும், இல்லைன்னா கொடுக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா இவ்வளோ ஒர்க் இருக்குது இதில் வந்து. இப்போ இவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மொபைல் நம்பர் வந்து கால் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு வந்து ஓடிபி வரும். சரிங்களா? நீங்கள் ஓடிபியை கால் பண்ணி என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா தான் அந்த இது வந்து நீங்கள் வந்து போட முடியும், இல்லைன்னா போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டுறேன் நான். இப்போ ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்திருக்கு. இப்போ அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து இதில் வந்து போடணும். நீங்கள் ஓடிபி போட்டு சப்மிட்டும் கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இப்போ இங்கே வந்து இப்போ போய் நீங்கள் வந்து சேவ்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வெரிஃபை சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு, சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டுன்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இதே மாதிரி தான் அடுத்து 4th மாணவனின் கல்விசார் விவரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செக்ஷன் வந்து எந்த செக்ஷன் கேட்டிருக்காங்க? ஏ செக்ஷன். இதே இது உங்களுக்கு தமிழ் மீடியம் இருந்தால் தமிழ் மீடியத்தில் எந்த செக்ஷன், இங்கிலீஷ் மீடியம் எந்த செக்ஷனு, அடுத்து அட்மிஷன் நம்பரு எந்த நம்பரு, சரிங்களா? எந்த டேட்டில் அந்த பையன் வந்து சேர்ந்துருக்கேன், அது எல்லாத்தையும் போட்டு சேவ் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாக வந்து வந்துடும். இப்போ நான் வந்து அவங்க வந்து ஏப்ரல்லே ஜாயின் பண்ணிட்டாங்க. நான் டச் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள், அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துருச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கோம். அதான் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, மாணவர் வந்து நீங்கள் அரசின் சத்துணவத்தை இணைத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஏன்னா எஸ்ஸுன்னு கொடுத்துருங்க. அடுத்து மாணவர் முதலமைச்சர் காலை உழைந்தெடுத்துன்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஸுன்னு கொடுத்துருங்க. இது எல்லாமே அந்த பேரண்ட்டிட்ட வந்து கேட்டு போடுங்க. இவங்களுக்கு வந்து பஸ் பாஸு லோக்கலில் இருந்தால் நோன்னு கொடுத்துருங்க. இல்லை வந்து போகிறவங்களா இருந்தால் எஸ்ஸுன்னு கொடுத்துருங்க. இவங்க வந்து டேஸ் காலர்னு போட்டுக்கோங்க. ஹாஸ்டல் இருக்காங்கன்னா ஹாஸ்டல்னு போட்டுக்கிட்டு சப்மிட்னு கொடுத்துருங்க. இப்போ
இப்போ ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லி வந்துச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், அந்த பையனோட பேர் எல்லாமே வந்து வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து வந்துடும் உங்களுக்கு. அந்த பையனை வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். சரிங்களா? இப்போ திரும்ப வந்து நீங்கள் பேக் வந்துட்டு இப்போ நம்ம போட்டிருக்க ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் ஆயிருக்கானா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணுறதுன்னா, அந்த ரைட் சைடு வந்து 3 லைன்ஸ் இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணி ஸ்டூடெண்ட்டுன்னு இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டுன்னு இருக்கும், அதை டச் பண்ணிட்டு எந்த கிளாஸ்க்கு அட்மிஷன் போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போட்டுக்கோங்களா, போட்டுக்க பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் போட்டிருக்க பையனோட நேம் வந்து வந்திருக்கும். சரிங்களா? இப்போ எதில் ஏதாவது போய் நீங்கள் போய் சேஞ்ச் பண்ணணும், இந்த பென்சில் சிம்பிளை டச் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த பாருங்கள் வருதா? மறக்காமல் இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.